ஸ்லாங்கூரில் கடந்த ஒரே வாரத்தில் 2 இந்து ஆலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உரிமை கட்சியின் இடைக்கால துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் கூறியுள்ளார். இது நாட்டில் அதிகரித்து வரும் மத சகிப்பின்மை குறித்த கவலைகளை ஏற்படுத்துவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார். முதலில் காப்பார் ஸ்ரீ மகா 1000 கண்ணுடையார் ஆலயத்தில் தெய்வ சிலை உடைக்கப்பட்டது. இப்போது அதே மாதிரி சம்பவம் கம்போங் தாசி அம்பாங் தேவி ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் நிகழ்ந்துள்ளது. அங்கு சிலைகளை சேதப்படுத்த முயன்ற கைதான ஆடவன் வேலையில்லாத 33 வயது இந்தோனேசியர் என்றும் அவரை விசாரணைக்கு தடுத்து வைக்க நாளை நீதிமன்ற ஆணை பெறப்படும் என்றும் சற்று முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் அம்பாங் போலீஸ் தலைவர் கூறியுள்ளார். சம்பவத்தின் போது போதைப் பொருளும் உட்கொண்டிருந்த அவ்வாடவனிடம் இருந்து சுத்தியல், இரும்பு கம்பியை வெட்டும் கருவி, 2 பாறாங்கத்திகள், ஒரு கேரிஸ் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தியதற்காக அவ்வாடவன் விசாரிக்கப்படவிருக்கும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இதனிடையே காலையில் இச்சம்பவம் குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது அங்கு விரைந்த போலீசார் முறையான விசாரணையின்றி தொடக்கத்திலேயே சம்பந்தப்பட்ட ஆடவன் மனநிலை சரியில்லாதவன் என கூறியது பெருத்த ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார் டேவிட் மார்ஷல். 2 சம்பவங்களும் இந்து வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான சதிநாச நோக்கத்தை கொண்ட தரப்புகளால் வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டிருக்கலாம். சில கோயில்கள், சட்டவிரோதமான கட்டமைப்புகள் என்ற குற்றச்சாட்டுகள் உட்பட சமூக ஊடகங்களில் அதிகரித்து வரும் தீவிரவாத கதைகள் குறித்தும் மார்ஷல் கவலை தெரிவித்தார். இந்து பக்தர்களை குறிவைத்து தவறான மற்றும் சினமூட்டும் தகவல்களை பரப்பும் சமூக ஊடக கணக்குகளுக்கு எதிராக இதுவரை எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாததும் வருத்தமாக உள்ளது. நடப்பவற்றையெல்லாம் பார்த்தால் மத தீவிரவாத சிந்தனை பயங்கரவாதமாக மாறக்கூடிய சாத்தியங்கள் தெரிகிறது. தேசிய நல்லிணக்கம் என்பது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு. அனைவருக்கும் அமைதியையும் நீதியையும் உறுதி செய்ய உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என டேவிட் மார்ஷல் வலியுறுத்தினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.